பலத்தில் பெரியவர், சர்வ வல்லவர். அவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை ஆராதிக்க நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையாய் நம்மை மீட்ட தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை, துதிகளை ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Hallelujah. 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 உம்மை பாடாமல் யாரை பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன்? உம்மை பாடாமல், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன்? ஜீவனுள்ளவரும் ஜீவன் தந்தவரும் கண்கள் இமை மூடாதென்னை காப்பவரும், ஜீவன் தந்தவரும் கண்கள் இமை மூடாது. ஆமென். க்ளோரி. உம்மை பாடாமல் யாரை பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன்? கைகளை அசைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. உண்மையுள்ளவரோ, உண்மையுள்ளவரோ, சேதம் ஒன்றும் சேராதென்னை காப்பவரோ, நன்மை செய்பவரே, சேதம் ஒன்றும் சேராது காப்பவரே. ஆமென். உம்மை பாடாமல் யாரை பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வர்ஷிப் பண்ணுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். உண்மை உள்ளவரோ, உண்மை உள்ள, நன்மை செய்தவரும் சேதம் ஒன்றும் சேராதென்னை காப்பவரும், நன்மை செய்பவரோ, சேதம் ஒன்றும் சேராது காப்பவரோ, உம்மை பாடாமல், உம்மை பாடாமல், ஆமென். உம்மை யாரை துதிப்பேன்? உம்மை பாடாமல். Gloria la ria tanara mama sheke mamara la ria tanara.
எல்லாரும் கைகளை அசைத்து பாடுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. orala matror me masheke mamara. ஹalleluya Hallelujah, 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 hallelujah. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. பாடுவோம். சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி ஏந்தினி தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஆமென். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதி கிருபையே. ஆமென். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி, நீ நல்லவரே, நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, உம் கரங்கள் துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. ஹalleluya. ஆமென். தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் இயேசுவின் நாமத்திலே. Yes Lord, yes Lord, yes Lord. Glory. கைகளை உயர்த்தி, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ Oh glory. Amen. நீ ராஜா நமஸ்கரே பாபாலாரா. உம் கரங்கள். கைகளை அசைத்து சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை.
முழு பலத்தோடு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்மை ஆராதிக்கும்படி இந்த மாலை வேளையில் எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஈவினிங் வர்ஷிப் கர்த்தர் முழுவதும் பொறுப்படுத்து நீர் மகிமைப்படும்படி ஆசீர்வாதமாக்கி தருவீராக என்று செபிக்கிறோம். பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க கிருபை தாரும். வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைபடும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்கப்பா. ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிறவர்களுடைய பிரசனத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி எழுந்து நின்று 46வது சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 46. சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி 11வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுகூலமான துணையாய் இருந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி வருகிற அவருடைய கிருபைகள் பெரியது. ஆமென். கடந்த 5 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தை காண செய்து நடத்தி வருகிறார். அதிசயமாய் நடத்துவார். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாத கர்த்தர். ஆமென். அவருடைய கை குறுகவே குறுகாது. ஹல்லேலூயா. நம்மை சுமக்கிறதுலயும் அந்த கைக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு நன்மை செய்கிறதுலயும் அந்த கைக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம கைப்பிடித்து நடத்துறதுலயும் அந்த கைக்கு பிரச்சனையே இல்லை. எவ்வளவு நல்ல கரம். ஆமென். ஆணி அடிக்கும் போது ஆணி அடிக்கும் போது கூட கையை இப்படி எடுக்காதவர். நம்ம ஸ்கூல்ல வாத்தியார் அடிக்கும் போதே 4 தடவை கை எடுப்போம். அவர் ஆணி அடிக்கும் போது கூட இப்படி கையை எடுக்கல, அவர் வைத்து கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றாருன்னா அது உண்மை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமா. என் இமேஜ் கொலையாம இருக்கக்கூடிய ஒரே இடம் அப்பா உள்ளங்கை தான். போட்டோலாம் நம்ம ஒரு போஸ்ட் கொடுத்து எடுப்போம். போட்டோல பார்த்தா நான் இப்படி கொடுக்கவே இல்லையே. அதுலயும் நம்ம ஆதாரெல்லாம் பார்த்தா, ஆதார் போட்டோ எடுத்ததே நம்ம அடையாளத்தை பார்க்கறதுக்கு. ஆனா அது பார்த்தா கர்த்தர் நல்லவர்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார் நல்ல தேவன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. நன்றி ஆண்டவரே. கன்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே கண்மலையே. ஹல்லேலூயா. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. இந்த பாடலை கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் உம் நல்ல வார்த்தைகள் தந்தீர். வாழ்வின் பாதை இதுவே என்று கரம் பிடித்தே நடத்தினீர். கண்மலையே அதை எண்ணியே ஆமென். கண்மலையே பலவீன நேரத்திலும் பரிதானியானவரே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. பலவீன Yes Lord, துணையாக நின்றவரே. உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவர் நீரே. உந்தன் மாறாத அன்பு கீடாய் வேறொன்றும் இல்லையே. கண்மலையே நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், கண்மணி போல் காப்பவரே கண்மலையே. துன்பம் சூழ்ந்தவே இன்பமாக வந்தவரே, தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் துன்பம் சூழ்ந்த ஜீவனுள்ள காலம் முந்தன் நன்மை கிருபை தொடரும் என்று எந்த வாழ்நாளெல்லாம் நாமம் பாடி மகிமை. கண்மலையே நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணியே ஆமென். கண்மலையே ஒரு விஷயம் கூட துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே. Glory. தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் ஆமென். ஜீவனுள்ள காலம் உந்தன் நன்மை கிருபை தொடரும் என்று எந்த வாழ்நாளெல்லாம் நாமம் பாடி மகிமையே. கண்மலையே நீர் செய்த நன்மைகள் ஆயிரம்,
கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் உம் நல்ல வார்த்தைகள் தந்தி, வாழ்வின் பாதை இதுவே என்பி கரம் பிடித்தே. கண்மலையே, நீங்க செய்த நன்மைகள் அதை எண்ணியே, ஆமென். கண்மலையே, கண்மலையே, கர்த்தாவே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம். கண்மணி போல் அனுதினமோ அனுதினமும் என்னை நடத்தும் உம் நல்ல வார்த்தைகள் தந்தி, வாழ்வின் பாதை இதுவே கண்மலையே, கர்த்தாவே, நீ செய்த நன்மை அதை எண்ணியே, கண்மணி போல் காப்பவரே, கண்மலையே. நல்ல கரங்களை தட்டி ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்து நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவனுக்கு மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், எவ்வளவு பெரிய தேவன். ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் நமக்கு தேவையான கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம இல்லை. ஆமென். நம்ம பல நேரத்தில் இந்த கிருபையினுடைய மேன்மையை உணர்கிறது இல்லை. கிருபையை குறித்து நிறைய சொல்லலாம், ஆனா கிருபையை குறித்து சொல்லி முடிக்க முடியாது. தேவனுடைய அன்பை, தேவனுடைய இரக்கத்தை, தேவ தயவை, தேவனுடைய கிருபையை, அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாமே தவிர சொல்லி முடிக்க முடியாது. ஆமென். ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார், இந்த சமுத்திரத்தை எல்லாம் இங்காக்கி பேனால எழுதினாலும் பத்தாதான். அவ்வளோ பெரிய கிருபைய, தயவ, அன்ப நம்ம மேல அவர் பாராட்டி இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது ஒண்ணு, அதாவது நான் அவரை சார்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதின் அடையாளமே நான் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கிருபையை கேட்கிறது. ஆமென். கருணையின் சாகரமே, சோக கோடும் வெயில் ஏறிடும்போல் மேகத்தின் தணலருகில் என்னை சாந்துனமாய், மேகத்தின் தணலருகில் ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்தி கண்களை ஏறெடுத்து கிருபையருள்க, அளவெண்ணே பகர்ந்திடுக, போவிலே தெய்வ கிருபையருள்க, போவிலே சோதனை பெருகிடும்போல் என்றே மானசம் தளர்ந்திடாதே, சோதனை பெருகும் போது மனசு தளராம இருக்க, ஆமென்.
சாஸ்வத பூஜமதினா என்னை சாந்துனமா. உங்க வல்லமையுள்ள புயத்தால் என்னை தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. சாஸ்வத பூஜமதினா என்னை சாந்துனமா. கைகளை உயர்த்தி கிருபையருள்கா கிருபையருள்கா. அளவென்னே எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிருபையை தாங்க ஆண்டவரே. எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிருபை தாங்கப்பா. Gloria tanalaria darababa. Amen. Glory. சோதனை பெருகிடும்போல் என்ற மானசம் தளர்ந்திடாது. ஆமென். பைபிள்ல எபிரேயர் 11 நிறைய விசுவாச வீரர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாருமே தளர்ந்தவங்க தான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில உடைஞ்சவங்க, தளர்ந்தவர்கள், சோர்ந்தவர்கள், வாழ்க்கையை வெறுத்து போதும்னு சொன்னவங்க. ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா, திருப்பி எழுதும் போது அவங்க பிளஸ்ஸை மட்டும் எழுதி வைக்கிறார். பாத்தீங்களா, இதுதான் என் ஆண்டவர். ஆண்டவர் என்னை பத்தி ஒரு ரெக்கார்டை வச்சுட்டே இருக்கிறார். ஆமே. அவர் எழுதும் போது நெகட்டிவ் வந்துச்சா நேரம் வந்துடுவார். வந்து கைய சில நேரத்தில் பாரமா வைப்பார், முற்புறத்துல பிற்புறத்துல நெருக்குவார். சரி பண்ணிட்டு அங்க போய் அதை வெட்டிட்டு பிளஸ் மட்டும் அங்க இருக்கும். அதனாலதான் நமக்கு எதிரடையான கையெழுத்தெல்லாம் அவர் சிலுவையில என்ன பண்ணிட்டார்னா குலைத்து போட்டார். இதுதான் சாத்தானுக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கு. நான் இவ்வளவு ரெக்கார்டை இவனை பத்தி டீட்டெயிலா கலெக்ட் பண்ணிட்டு அங்க போனா ஒண்ணுமே இல்லையே. அங்கதான் எல்லாரும் நினைச்சாங்க அவர் கையில ஆணி அடிக்கப்பட்டது. கையில அடிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா எனக்கு எதிராக சத்துரு ஒரு பாண்டு ரெடி பண்ணி வச்சா பாருங்க, அதுல அடிச்சாரு ஆணி. ஓ, சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு சிலுவையிலே வெட்டி அந்த அந்த நம்ம கிருபைன்னு பாடுறோம். அந்த கிருபைக்கு கொடுக்கப்பட்ட கிரயம், இந்த கடைசி வர கிருபையை டிபெண்ட் பண்ணி, அதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா. சில டைம் பாருங்க, பிள்ளைங்க பெற்றோரை அப்பி பிடிச்சிருப்பாங்க, யார் கூட்டாலும் போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட அவங்கள்ட்ட போயிருக்கலாம், யார் கூட்டாலும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த நேரத்துல அந்த அந்த நபரை மட்டும்தான் அந்த பிள்ளை நம்புது. யார் என்னெல்லாமோ காட்டி கூடுவாங்க, போகவே போகாது. அப்படிதான் நம்முடைய விசுவாச ஓட்டத்துல அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அவரும் வேற யார் கையில கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு. ஆமென். பவுல் கூட நிருபம் எழுதும் போது சில நேரத்தில் அவர் கை வலிக்கும் போதோ ஏன்னா அவர் ஒரு சைடு ஸ்ட்ரோக் எல்லாம் வந்த பார்ட்டி, அதனால கூட இருக்கிற நபரை வச்செல்லாம் எழுதியிருக்கிறார். எல்லாருமே இன்னொரு ஆளை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அவர் சுமக்கிறதுல மட்டும் இன்னொரு ஆள் இல்லவே இல்லை, அவர் மட்டும்தான். அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இந்த பாடலை ஜபமாக அப்பா கிட்ட, ஆண்டவரே, ஆசா கேட்டார்ல, ஆண்டவரே நாங்கள் உங்களை சார்ந்து நிற்கிறோம், ஆண்டவரே மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் அப்பா எனக்கு உங்க கிருபை தாங்க. ஈ பூவிலே யாத்திரையதில், இந்த இந்த பூமியில என் ஓட்டத்துல எனக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அவ்வளவு அளந்து எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு வேண்டிய கிருபையை நீங்க அளந்து தாங்க. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கருணையின் சாகரமே, சோக கொடும்பையில் ஏறிடும்போல், கருணையின் சாகரமே, சோக கொடும்பையில் ஏறிடும்போல், மேகத்தின் தணலருகில் என்னை
சாந்துனமாய் நடத்தும் மேகத்தின் தணல் அருகில் கிருபையருள்கா 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 அளவெண்ணே பகர்ந்திடுகா ഈ പൂവിലേ ദൈവകൃപയരുൾക ഈ പൂവിലേ ദൈവകൃപയരുൾക കൂരിരുൾ താഴ്വരയിൽ കൂരിരുൾ താഴ്വരയിൽ എന്റെ പാദങ്ങൾ ഇടറിടാതെ കൂരിരുൾ ആമേൻ അഗ്നിത്തൂണിൻ പ്രഭയാ എന്നെ സാന്ത്വനമായി നടത്തും അഗ്നിത്തൂണിൻ പ്രഭയാ എന്നെ സാന്ത്വനമായി കൈകളെ ഉയർത്തി കൃപയരുൾക 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 ഈ ഭൂവിലെ യാത്രയതിൽ ദൈവകൃപയരുൾക ഈ ഭൂവിലെ ദൈവകൃപ സോദന പെരുകിടുമ്പോൾ സോദന പെരുകിടുമ്പോൾ എന്റെ മാനസം തളർന്നിടാതെ ശാശ്വത പൂജമദീന ആമേൻ ശാശ്വത പൂജമദീന എന്നെ സാന്ത്വനമായി നടത്തും കൃപയരുൾക കൃപയരുൾക ഈ ഭൂവിലെ ദൈവകൃപയരുൾക ഈ ഭൂവിലെ ദൈവകൃപ പരനേ നീ വന്നിടുമ്പോൾ പരനേ നീ വന്നിടുമ്പോൾ ഞാനും പരമശിയോൻ ചേരുമേ പരനേ നീ വന്നിടുമ്പോൾ മഹിമയിൽ കാണും വരെ മഹിമയിൽ കാണും വരെ விட்டுறாதீங்கப்பா இந்த மகிமையில சேர்க்கும் வரை நடத்துங்க ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா ஆமென் கிருபையருள்க கிருபையருள்க ഈ ഭൂവിലെ ദൈവകൃപയരുൾക ഈ ഭൂവിലെ ദൈവകൃപയരുൾക രണ്ട് കൈകൾ அப்படியே ഉയർത്തി കൃപയരുൾക കൃപയരുൾക அளவெண்ணே ஆமென் முடிந்தால் அப்படியே முழங்கார் படிக்கிட்டு வேண்டிய கிருபையை கேளுங்க வேண்டிய கிருபையை கேளுங்க கிருபையருள்க
அப்படியே ஜெபமா ஜெபமா கண்களை மூடி ராதா நாமா சேகரே மாமலா ஊரலா மாம்ரே தெனே மாம்ரே கலரியாந்தனரே. வேண்டிய கிருபையை தாங்கப்பா, வேண்டிய கிருபையை தாங்கப்பா, வேண்டிய கிருபையை தாங்கப்பா, வேண்டிய கிருபையை தாங்கப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி கிருபை அருள், ரெண்டு கைகளை அப்படியே விரித்து உயர்த்தி எனக்கு வேண்டிய கிருபையை தாங்காண்டவரே, வேண்டிய கிருபையை தாங்காண்டவரே, வேண்டிய கிருபையை தாங்கப்பா. நிக்க கிருபை தாங்கப்பா, நடக்க கிருபை தாங்கப்பா, ஒவ்வொரு காரியத்தை எதிர்கொள்ள கிருபை தாங்கப்பா, ஒவ்வொரு தாண்ட வேண்டிய காரியத்தை தாண்ட கிருபை தாங்காண்டவரே. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை வேணும்பா. ஊரலமா கதனா மாமா சேகரே மாமலரி அந்தனரா. பூவிலே நீங்க சொன்னீங்களே பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று, அந்த பிரயாணத்தை பண்ண வேண்டிய கிருபையை தாங்காண்டவரே. அந்த கிருபை வேணும்பா, கிருபை அருள்கா. பிள்ளைகளுடைய காரியத்தை ஆண்டவரை என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரை எவ்வளவோ காரியங்கள் கண் முன்னாக இருக்கிறது, எத்தனையோ தேவைகள் முன்பாக இருக்கிறது, எத்தனையோ சவால்கள் முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே நிற்க பலன் இல்லப்பா, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலப்பா, வேண்டிய கிருபையை தாங்கப்பா. ஓ we need your grace, we need your grace. இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். இந்த நுகம் எங்களை விட்டு நீங்கும்படி, இந்த நுகத்திலிருந்து விலகும்படிக்கு, ஓ இந்த கட்டுகள் உடையும்படிக்கு. எஸ் கிருபை, 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 கிருபை. காரியம் செவ்வையாய் முடிய, காரியத்தை ஒழுங்குபடுத்த கிருபை தாரும், கிருபை தாரும். ஓ ராஜா நாமாமா. எஸ் லார்ட். ஓ தாங்க கிருபை தாங்க, சகிக்க கிருபை தாங்க, கடந்து போக கிருபை தாங்க, கடந்து போக கிருபை தாங்க. சில காரியத்தை கடந்து போக முடியாம நிக்கிறோமே, சில காரியத்தை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போக கிருபை தாங்க. ஓ இந்த உலர்ந்த எலும்புகளை கண்டு இந்த பள்ளத்தாக்கை கடந்து போக கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஓரலமரத்தனரா, ஓரலமரத்தனரே மாமரோத்தனலரே. கிருபை வேணும்பா, கிருபை வேணும்பா, கிருபை வேணுமப்பா, கிருபை வேணும். எஸ் எஸ் கிருபை வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை தாரும், உங்க கிருபை தாரும். உம் கிருபை இல்லை என்றால் நான் அதை நீ நன்றாய் அறிவீ. உம் கிருபை அதை நீ அறிவே. தடுமாற்றம் உம் கிருபையா, தடுமாற்றமில் கிருபை இல்லை என்றால் தடுமாற்றம் இல்லாமல் மாணவர்களே, ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க ஏவப்படுகிறேன். எந்த காரியத்துல நீங்க தடுமாறுறீங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வைத்து எந்த காரியத்துல ரொம்ப தடுமாறுறீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். எரேமியா 31
என் ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடு அவங்க என்கிட்ட வருவாங்க, அழுகையோடு வருவார்கள். நான் அவர்களை நடத்துவேன், இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன், நடத்துவேன், நடக்க பண்ணுவேன். அழுகையோடு வருவார்கள். எந்த காரியத்தை அதை நினைச்சாலே தடுமாறுறேன். ஆமென் ஆண்டவரே, நினைச்சாலே எனக்கு தடுமாற்றமா இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அழுகையோடு விண்ணப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதை ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து சொல்லுங்க. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உங்க கிருபையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க கிருபையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க கிருபையால ஆண்டவரே இந்த இடத்துல நான் தடுமாறிடக்கூடாது. ஆமென். சில இடத்துல நம்ம பதறி பேசுகிறோம், சில இடத்துல தடுமாறி விழுந்து விடுகிறோம், சில இடத்துல அப்படியே இருந்து விடுகிறோம். ஆண்டவரே உங்க கிருபை எந்தெந்த இடத்துல நான் தோய்ந்து போறேனோ அந்த இடத்துல என்னை தூக்கி விடுவதாக. எந்தெந்த இடத்துல நான் தோய்ந்து போறேனோ அந்த இடத்துல என்னை தூக்கி விடட்டும். உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா கிட்ட, உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்ல ஆண்டவரே. உம் கிருபை இல்லை என்றா அதை நீ உணரமம்ரோதனே தடுமாற்றம் இல்லாமல் ஆமென். Glory. பிரியமானவர்களே, மரியாள் கேட்டாங்க, இது எப்படி ஆகும், இதெல்லாம் எப்படி நடக்கும்? வார்த்தையை கேட்கும் போது ஆமென், இது எப்படி ஆகும் அப்படி கேள்வியோடு இருக்கிறீங்களா? நான் இந்த வார்த்தையை நம்புறேன், ஆனா இது எப்படி ஆகும் ஆண்டவரே, அந்த கேள்வியோடு இருக்கிறீங்க. நான் 2 கைகளை அப்படியே உயர்த்து. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு கொடுத்த பதில் தான், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இப்போ நீங்க விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. ஆமே, இந்த காரியம் நடக்க போகிறது. கர்த்தர் என் நுகத்தடியை முறிக்க போகிறார், கட்டுகளை அறுக்க போகிறார், அடைக்கப்பட்ட வெண்கல கதவு உடைகிறது. ஓ, இரும்பு தாழ்பால்கள் முறிகிறது. இதுவரை என் கை கேட்டாத அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை கர்த்தர் எனக்கு எடுத்து தர போகிறார். ராதானா மாமா காரா ஷேரே மாம்லா தானா ராமாமா ஷாத்தானா லாமா பிராத்தானாமா ரீமா மாமா மாலாரா. இது சாத்தியமாகும். என் தேவனால் இது சாத்தியமாகும். என் தேவனால் இது சாத்தியமாகும். எது எப்படி ஆகும் என்ற கேள்வியோடு வந்த உள்ளமே, நீ ஆராதிக்கிற, நீ யாருக்கு முன்பாக முழங்கால் முடக்கி கொண்டிருக்கிறாயோ அவரால், அவர் ஒருவரால் இது சாத்தியமாகும். இது சாத்தியமாகும். அவர் வருவார், வந்து ரட்சிப்பார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். அவர் வருவார், அவர் வந்து ரட்சிப்பார். நம்புகிற ஆண்டவரே, இது உம்மாலே சாத்தியமாகும், உம் ஒருவராலே சாத்தியமாகும். நீர் வாழ்க்கை பண்ணுவீர். பரிசுத்தாவி உன்மேல் வரும். அந்த பலன், அந்த நிழல், நிழல்ல இருக்கிறியா பலன் உண்டு. நிழல்ல இருக்கிறியா பலன் உண்டு. ஓரா லாமா காரா தாடா ராபா சத்தா ராபா காரா. கொஞ்சம் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில
எல்லா அவிசுவாசங்கள் அழியட்டும். ராதா நாமா கரோ சந்தரே ரீதா நாமா லகரே தனரே ரீபா பாமா மாசரா. ஓ, உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே, உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. ரீதா நாமா காலா பாராபா. ஓ, செங்கடல் விலகுகிறது, யோர்தான் பின்னிட்டு போகிறது, எரிகோ விழுகிறது. ரலா மக்கரோ ஷேலே மக்கதானாரா. Jesus, Jesus, glory, 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 glory. கிருபை, 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 கிருபை. உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன். அநேக சூறை செடிக்கு கீழே உன்னை எழும்ப பண்ணுகிறார். சூறை செடி கீழே உன்னை எழும்ப பண்ணுகிறார். ரீலா மாகா ராதா நாராபா. சூறை செடி கீழே உன்னை எழும்ப பண்ணுகிறார், உன்னை எழும்ப பண்ணுகிறார். Ralama toralama shekere mamara ridana ramam rotana lama kadara balaba antara malama thodaro shere malamara kadariandara. Glory Jesus, glory Jesus, glory Jesus. உன்னத பலன் அவர் வருவார், வருவார். உன்னுடைய காத்திருத்தல் வீண் போகாது. Glory, glory, glory. ராதா நாமா காரா லாராபா. அவர் வருவார். யாபோக்காற்றின் கரையிலே யாக்கோபினிடத்தில் வந்தவர், கிதியோனிடத்தில் வந்தவர், பத்மு தீவில யோவானிடத்தில் வந்தவர், அக்கினி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இடத்தில் வந்தவர், தளர்ந்து விழுந்த தானியேல் இடத்தில் வந்தவர் உன்னிடத்தில் வருவார். ராமா மிராதா நாமா மா ஷேகரே மாமா. அவர் வருவார். கிருபையா என்னை சந்திப்பா, கிருபையா என்னை சந்திப்பா. உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் கைவிட மாட்டீரப்பா, நீர் என்னை கைவிட மாட்டீர், நீர் என்னை விட்டு கொடுக்க மாட்டீர், நீர் என்னை விட்டு விலக மாட்டீர், நீர் என்னை தலைகுனிய விட 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 மாட்டீர். என் நம்பிக்கை வீண் போக விட மாட்டீர் ஆண்டவரே. எஸ் லார்ட், அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் ஆமென் அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா. ஒரு நாளோ அப்பா ஆமென். பிள்ளை வீட்டுக்கு வருது, வந்து அப்பா கிட்ட சொல்லுதுன்னு வைங்களேன், அப்பா நாளைக்கு ஃபீஸ் கொடுக்கலன்னா என்ன கிளாஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி வெளியே விட்டுருவாங்க அப்படி சொல்லிட்டுன்னு வைங்களேன், அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த நாள் பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள எங்கேயாவது எப்படியாவது அந்த ஃபீஸை வாங்கி அப்படி ஏதாவது ஐயோ அவமானப்பட்டுருவனோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஒரு பிள்ளை போய் அப்பா கிட்ட எப்படி சொல்லும்? இது இப்படி தானே சொல்லும், அப்பா நாளைக்கு கொடுக்கலன்னா எல்லாருக்கும் முன்னாடி என்னை எழுப்பி விடுவாங்களாம்ப்பா, ஃபீஸ் கொடுக்கலன்னா எல்லாருக்கும் நோட்டு கொடுப்பாங்களாம், எனக்கு கொடுக்க மாட்டாங்களாம், ஃபீஸ் கொடுக்கலன்னா எனக்கு அட்டண்டன்ஸே போட மாட்டாங்களாம்ப்பா, ஃபீஸ் கொடுக்கலன்னா என்ன கிளாஸ் ரூம் வெளியே விட்டுருப்பாங்களாம்,
அந்த பிள்ளை போய் அப்பா கிட்ட சொல்லுறதுக்கு அப்புறம் அந்த தகப்பனால தாங்க முடியாது. அந்த தகப்பன் உடனே அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார்ப்பார். எல்லாருக்கும் முன்னாடி என் பிள்ளை வெளியே நிற்கிறது, ஐயோ வேண்டாம் வேண்டாம். அவருக்கு கான்டாக்டில் இருக்கிற அவ்வளவு நம்பருக்கும் ஃபோன் பண்ணுவார். ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே ஏதாவது செஞ்சிருவார். ஆனால் என் ஆண்டவர் எல்லாமே செய்யக்கூடியவர். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க? எத்தனை பேர் அப்பா கிட்ட சொல்ல போறீங்க? பேசுங்க, கண்ணை மூடிடுங்க, அப்பான்னு பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்துல ரொம்ப வருஷம் காத்திருக்கிறீங்களா? சிலர் வராங்களா உங்கள்கிட்ட சில காரியத்தை கேட்கறதுக்கு? ஆண்டவரை வந்து கேட்பாங்களே, ஆமா இவங்க வந்து கேட்பாங்களே, ஆமா நான் என்ன பதில் சொல்ல தெரியாம நிப்பேனே ஆண்டவரே, அந்த இடத்துல கொஞ்சம் தலைகுனிய வேண்டி வருமே அப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, என் தகப்பனே அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிட்டு உங்க காரியத்தை சொல்லுங்க. ஆமே, என் ஆண்டவர் யார் தெரியுமா? வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டத்தனையாய், ஆமென், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறவர், புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த களிப்பை தருகிறவர், முச்செடிக்கு பதிலாய் தேவதார விருட்சத்தை முளைப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக நம்பிக்கையோடு சொல்லுங்க, அனைத்தினின்றும் நீர். ஆமென். இப்ப ரெண்டு கைகளை விரித்து அவமானம் சத்தமாப்பா, glory, அவமானம் ஏசப்பா. ஆமென் அப்பா. ஒரு நாளோ அப்பா நான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நல்ல கரங்களை சற்றி ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கே மகிமை. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு வசனத்தை நாம் ஆண்டவர் சமூகத்திலே கேட்க போகிறோம். பிரசங்கி 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஓடுறதுக்கு என்ன தேவை? வேகம் தேவை. யுத்தத்துக்கு பலன் தேவை.
பிழைப்புக்கு ஞானம் தேவை. ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்தி தேவை. தயவு அடைவதற்கு அறிவு தேவை. ஆனால் இவைகளெல்லாம் இருந்தாலும் காரியம் கைகூடி வரணும்னா சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆங்கிலத்தில் டைம் அண்ட் சான்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழில் ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமயமும் தேவ செயலும். சிலருக்கு பாருங்க எல்லாமே இருக்கும், ஞானம் இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கும், அறிவு இருக்கும், வேகம் இருக்கும், பணம் இருக்கும், ஆனா ஒண்ணுமே நடக்காது. இல்லாதவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் இருந்தா நடக்கும். இருக்கிறவங்கள்ட்ட போய் பாருங்க எல்லாம் நடந்திருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். அது இருந்தா நடக்கும், இது இருந்தா நடக்கும். ஆண்டவருடைய ஃபேவர் இருந்தா மட்டும்தான் காரியம் நடக்கும். பல நேரத்தில் நம்ம கிட்ட இல்லாததை குறித்து ரொம்ப பேசிட்டு இருப்போம். ஓடுகிறவர்களின் வேகமும் போதாது. சமயமும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே. நிறைய பேர் என்னன்னா கொஞ்சம் வேகம் வந்ததும் ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடுவாங்க. கானானுக்குள்ள ஆண்டவர் கொண்டு விட்டதும் ஓடிட்டாங்க. ஆமே, ஆண்டவர் சொன்னார் இது போதாது. இளையகுமாரன் என்ன நினைச்சான் தெரியுமா? நமக்கு தேவையான சொத்து பணம் இருந்தா வாழ்ந்துடலான்னு. அவன் அதை வாங்கிட்டு போனான். போதாது. ஆமென். அது இருந்தா வாழ்ந்துடலாம். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது டிபெண்டன்ட் லைஃப், சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. யாரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை தெரியுமா? கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு காரியம் அவர் நினைச்சாதான் வாய்க்கப்படும். அதான் சமயம். அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அவர் செய்யணும். மரியாள்கிட்ட வராங்க, அவங்க இயேசுட்ட வராங்க. அப்ப இயேசு தான் அங்க ஏதாவது செய்யணும். ஆனா இயேசு செய்யும் போது காணவர் கல்யாண வீட்டில் சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப அவருடைய வேலை வராம அவர் செய்யாம அந்த இடத்துல மரியாள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, பேதுரு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, யார் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அவருடைய வேலை, அவர் குறித்த வேலை, அவருடைய செயல். இவங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்கள நம்ம எவ்வளவு ப்ளீஸ் பண்ணுவோம் தெரியுமா? எவ்வளவு சார்ந்திருப்போம் தெரியுமா? அவங்க வர வழியிலெல்லாம் நிற்போம். நாங்க காலேஜ் படிக்கும் போது இந்த நோ டியூஸ்ல சைன் வாங்கணும். அப்படி வாங்கினாதான் ஆல் டிக்கெட் தருவாங்க. அதுவரை குட் மார்னிங் கூட சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அதில் நிற்போம். மேடம் அந்த வழி, இந்த வழியில் தான் வருவாங்கன்னு தெரியும், அப்படி நிற்போம். ஒரு சைனுக்கே நம்ம இப்படி இருக்கிறோமே, லைஃபுக்கு எப்படி இருக்கணும்? ஆமென். சமயமும் தேவ செயலும் நேரிடாமல் ஞானம் இருந்தும் அறிவு இருந்தும் பணம் இருந்தும் திறமை இருந்தும் வேகம் இருந்தும் நோயோஸ். ஆனா இதெல்லாம் தேவை. ஓடுறதுக்கு வேகம் தேவை, யுத்தத்துக்கு பலன் தேவை. இந்த திமிராத காரணத்துக்கு யுத்தத்தில் கொண்டு போட முடியுமா? யுத்தத்துக்கு நமக்கு பலன் தேவை. இதெல்லாம் தேவை. ஐஸ்வர்யம் அடைவதற்கு பணம் தேவை, பிழைப்புக்கு ஞானம் தேவை, எல்லாம் தேவையானது. ஆனா எல்லாம் இருந்தும் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். வீடு கர்த்தர் வீட்டை கட்டுவாருன்னு நான் வீடு கட்டாம இருந்தா
இல்லை, நான் வேலை செய்யணும். ஆனா கர்த்தருடைய செயல் அங்க இல்லைன்னா அது விருதா. மோசே குறித்து நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்படின்னு இருக்கு. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தின் முதற் பகுதியை இப்ப மோசே லைஃப் வச்சு பார்க்கலாம். அவனுக்கு 40 வயது ஆன போது அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிட்டு, என்ன எண்ணம்? நான் போய் என் சகோதரர்களை பார்க்கணும். ஏன்னா இப்ப மோசே எப்படி இருக்கிறாரு? வல்லவனா இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வேலை இன்னும் வராததுனால அவன் நினைச்ச காரியம் வாய்க்கல. எல்லாமே அவனுக்கு ஃபேவரா இருந்து. இன்னும் சொல்லணும்னா பார்வோன் வீட்டில் இப்ப மோசே ஒண்ணு சொன்னா அவங்க எஸ் சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பார்வோனுடைய குமாரத்தின் செல்ல பிள்ளை, அதாவது சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டுன்னா அப்ப பார்வோன் வீட்டில் அவன் எப்படி வளர்ந்தான் தெரியுமா? அடுத்த பார்வோனாக வளர்றான். ஏதோ ஒரு அநாத பிள்ளைன்னா இப்படி ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் பைபிள்ல இருக்கு, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை இந்த அடையாளம் தான். ஏதோ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை எடுக்கும் போது எபிரேய குழந்தை, அந்த பிள்ளையை வளர்க்கும் போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன். அப்போ இப்ப எல்லாமே அவனுக்கு ஃபேவரா இருக்கு, எல்லாமே ஃபேவரா இருக்கு. ஆனா பரலோக டைம் இன்னும் வரல. அதனால மோசைக்கு நிக்கவே முடியல. சகல ஏன்னா ஒரே அடியில ஆளை விட்டுனா என்ன ஸ்ட்ரென்த். நேர பார்வோனுடைய குமாரத்திட்ட போய் அம்மான்னு தான் கூட்டு வளர்ந்துருப்பான். பார்வோனுடைய குமாரத்தின் மகளை அப்படியே இல்ல, அம்மான்னு தான் கூப்பிட்டுருப்பான். அம்மா அம்மா கஷ்டப்படுறதாங்கம்மா அப்படி கேட்டு அவங்களும் போய் என்னங்க அப்படி சொல்லி சால்வ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடக்கல. ஏன் நடக்கல? எல்லாமே எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்களே, எல்லாரும் தான் எனக்காக முயற்சி எடுக்கிறாங்களே, ஏன் நடக்கல? சமயமும் தேவ செயலும். இன்னொரு 10 years வெயிட் பண்ணியிருந்தா நடந்திருக்கும். இன்னொரு 10 years வெயிட் பண்ணியிருந்தா நடந்திருக்கணும். ஆனா மோசே அவசரப்பட்டு என்னெல்லாமோ செஞ்சிட்டாரு. அதனால 30 years டிலே ஆகுது. எனக்கு எல்லாம் ஃபேவரா இருக்குன்னு சொல்லி நான் ஒன்னு செஞ்சிட்டேன்னு வைங்களேன், அதனால வரக்கூடிய தாமதத்துக்கு நானே பொறுப்பு, கர்த்தர் அல்ல. எல்லாமே யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான். யோசேப்பு ரதங்களை அனுப்பிவிட்டான். இப்ப எல்லாமே ஃபேவரா இருக்கு. யாக்கோபு பெயர்சபாவுக்கு போகிறான். இது ஆண்டவருடைய டைமிங்கா, ஆண்டவருடைய செயலா? உட்கார்றான். ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ அப்படிங்கிறார். இப்ப ஆண்டவருடைய வேலை ஓகே ஆயிட்டு. போகல. சமயமும் தேவ செயலும். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் நானும் உன்னோடு கூட வருகிறேன் அப்படிங்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை ஆதியாகமம் 46வது அதிகாரம். உடனே புறப்படுகிறார். என்ன? சமயமும் தேவ செயலும் நேரிடுகிறது. மோசேக்கு பாருங்க, எல்லாமே அனுகூலமா இருக்கிறது. வேகம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, எகிப்தின் பொக்கிஷங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் இருக்கிறது, வேகம் இருக்கிறது, ஞானம் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு ஞானம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன இன்னும் வரலன்னா சமயமும். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அப்போஸ்தலர் 7:29 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசே பர்வதங்களை பார்த்து ஏமாந்து போனான். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அப்புறம் தான் தெரியுது பர்வதங்கள்ல இருந்து எனக்கு ஒத்தாசை வராது. எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். எனவேதான்
கோத்திரங்களை மோசே பிளஸ் பண்ணும்போது, யோசேப்பின் கோத்திரத்தை பிளஸ் பண்ணும்போது எப்படி சொல்லுவார் தெரியுமா? முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை. இப்போ அடுத்த 40 years கழித்து ஆண்டவர் மோசேக்கு அந்த சான்ஸ் கொடுக்கிறார். டைம் அண்ட் சான்ஸ், அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு கொடுக்கும் போது மோசே நான் போக மாட்டேன்னு சொல்றான். ஏன்னா இப்ப எல்லாமே எதிரா இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே அனுகூலமா இருந்துச்சு, அதனால போனா. அப்போ கர்த்தர் சைடு மட்டும் ஓகே ஆகல. இப்போ கர்த்தர் சைடு ஓகே, ஆனா இங்க எல்லாமே எதிரா இருக்கு, அதனால போக மாட்டேங்கிறான். நான் போகிறதையும் போகாததையும் தீர்மானிக்கிறது எதை வச்சா இருக்கு? மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்ஸ் வச்சுதான் இருக்கு. இவ்வளவுக்கும் அதனாலதான் மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் அல்லவன் அல்ல. அதன் அர்த்தம் என்ன? அன்னைக்கு இதெல்லாம் இருந்துச்சு, அன்னைக்கு இதெல்லாம் இருந்துச்சு மோசே, ஆனா நான் இல்ல மோசே, இன்னைக்கு அது இல்ல, நீ கவலைப்படாத, நான் உன் வாயோடு இருந்து உனக்காக பேசுவேன். இப்போ தேவ செயல் வெளிப்பட போகிறது. இந்த டைம் நீ போகாம இருந்தேன்னா நீ உண்மையிலே மிஸ் பண்றேன்னு அர்த்தம். உனக்கான வேலை வரும்போது அவருடைய செயல் வெளிப்படும். உன் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளக்கும். ஆபிரகாம் வாக்கு சொல்லும் போது ஆபிரகாம் நம்பி போனான். 99வது வயது கர்த்தர் குறித்த வேலை வரும்போது ஆபிரகாமுடைய சரீரம் செத்திருக்கிறது, சாராளுடைய கற்பம் செத்திருக்கிறது. ஆனா அந்த இடத்துல டைம் மட்டும் இல்ல, அவருடைய செயலும் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உயிர்ப்பித்தார் அல்லவா? அந்த சாராளின் கற்பத்துல 10 மாதம், செத்த கற்பத்துல 10 மாதம். ஆமென். 4 நாள் கல்லறை வைத்த பிறவே நாரோன்னு சொல்லும் போது 10 மாசம் செத்த கற்பத்துக்குள்ள. அப்ப அந்த இடத்துல என்ன வெளிப்படுகிறது என்றால் தேவனுடைய செயல். அவரே பார்த்துட்டு இருங்க, அவரே பார்த்து கொண்டிருங்கள். சமயமும் தேவ செயலும் நேரிடாம. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரியும்படி சொல்லி, ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறேன். யாராவது பிசினஸ் தொடங்க கோச்சிக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்போ சரி என்ன வைக்கலாம், என்ன சொன்னாலும் நம்ம சர்ச்சில் ஆட்கள் இருக்காங்க. ஆமாம், என்ன வைக்கலாம் டைட்டஸ்? சும்மா ஒரு டீ கடை வைக்கலாம்னு வைக்கலாம். டீ கடை வைக்கலாம், எங்கே வைக்கலாம்? ஜங்ஷனில் வைக்கலாம். ஜங்ஷனில் ஓகே, இடம் இருக்கு, சூப்பர், இடம் கிடைச்சிட்டு அந்த இடத்துல தான் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, அதுவும் சூப்பர். சரி, அந்த இடத்துல ஒரு கடை வாடகை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வராங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இல்லை ஒரு கடை வாடகை எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அது என் கடை தான், எடுத்துக்கோங்க. இப்போ கடையும் ஓகே ஆயிட்டு. வாடகை இப்பெல்லாம் வாடகை தர வேண்டாம், டீ கடை ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாடகை தாங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாமே ஃபேவரா இருந்துட்டு போய் டீ கடையை தொடங்கினா டீ பால் கொதிக்கவே மாட்டேங்குது. என்ன ஆண்டவரே இது சோதனை? நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ என்ன எல்லாமே ஃபேவரா இருக்கிறதுனால நாமே டிசைட் பண்ணிட்டோம், நாளைக்கே பாஸ்டரை கூட்டு ஜெபம் பண்ணிடணும். வெயிட் பண்ண மாட்டேங்கிறோம். நாளைக்கே ஏன் நாளைக்கே ஜெபம் பண்ணணும்? நாளைக்கு நான் தொடங்கலைன்னா இன்னொருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். நீங்க வேண்டான்னா சொல்லுங்க, இன்னொருத்தங்களுக்கு என்ன ட்ரிக்? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு நெருக்கத்துக்குள்ள வந்துட்டோம். உடனே நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம். நீங்க வேண்டாம்னா சொல்லுங்க, அவங்க கேட்கறாங்க உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு தரேன், அவங்க 2500 ரூபாய் கேட்கறாங்க. ஏசப்பா 2000. ஆமே 2000. எல்லாம் முடிஞ்சு உடனே பாஸ்டர்கிட்ட கிருபையே கிடையாது. ஜோம் பண்ணாரு, கடை அடுத்த நாளே போட்டு வேற பாஸ்டரை கூப்பிட்டுருக்க வேண்டியது. இப்படி எத்தனை பாஸ்டருக்கு ஜோலியை முடிச்சிருக்கு பாஸ்டர். இவர் ஜோம் பண்ணா. ஆமென், ஆமென். ஆண்டவரே இது உங்க சித்தமா? யாக்கோபை பாத்தீங்களா? இதுக்கும் தொடுதல் வேணும்னு சொல்றது. நம்ம எல்லாம் சுகமா இருந்துட்டு போயிட்டு இருக்கோம். அங்க எங்க தொட்டு உழுக்குனாதான் தெரியும். யாக்கோபுக்கு
தொடையில தொட்டதுனால குதிரையா இருக்கட்டும் இருக்கட்டும், ஆண்டவரே ரதம் அங்கேயே இருக்கட்டும், ஆண்டவரே நான் போலாமா, ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, நான் போல இப்படி இருக்கிறோம் பெயர் சபாவில். ஆண்டவர் சொல்ற நீ போ. அப்போ டைம் வந்தாச்சு. யாக்கோபு போகல, நானும் முன்னோடு வருகிறேன். எல்லாமே ஃபேவரா இருக்கிறதுனால நாளைக்கு எல்லாம் நடக்கும் இல்ல. அந்த இடத்துல நம்ம கண்கள் எங்க போகுது தெரியுமா? எல்லாம் இந்த எது எது ஃபேவரா இருக்கு அங்கதான் போகுது. ஆமணக்கு செடியை வளர விட்டார் ஆண்டவர். இந்த யோனா என்ன பண்றான்னா அந்த ஆமணக்கு செடியை பார்த்து சந்தோஷப்படுறான். யோனா எப்படி பண்ணிருக்கணும் தெரியுமா? ஆமணக்கு செடியை வளர விட்டோன்னே ஒரு நிழல் கிடைக்குது. நிழல் கிடைச்சோன்னே யோனா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஆமணக்கு செடியை பார்த்துட்டு அப்படி மேல பார்த்துருக்கணும். தேங்க்யூப்பா, இது வேற. ஆமணக்கு பார்த்ததும் அங்க பார்க்க விட்டுட்டான். அடுத்த நாளே பூச்சி, எத்தனை பூச்சியை நம்மளே வர வச்சிருக்கிறோம். கடல் மேல பேதுரு நடக்கும்போது காற்று இன்னும் அடிச்சுட்டே இருக்குது. பேதுரு லைட்டா பார்க்கிறாரு, காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது. ஒருவேளை காற்று அடிக்கலன்னு வைங்கள, இந்த பேதுருவை பிடிச்சா நிப்பாரா அந்த கடல்ல, அவரும் அங்கெங்கேயா ஓடிட்டு இருப்பார். ஆண்டவருக்கு தெரியும் சில காற்று அடிக்க விட்டாதான் ஆண்டவரே. ஆமனுக்கு செடி நிமித்தம், பைபிள் அந்த வார்த்தை அழகா இருக்கும், அந்த செடி நிமித்தம் அவன் சந்தோஷப்பட்டான். யோனா சுவிசேஷம், யோனா புஸ்தகம் 4வது அதிகாரம் வாசிங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை பாருங்க. ஆண்டவர் வந்து என்ன ஒரு அவனுக்கு தேவை அறிந்துதான் செய்யறார். அவனுக்கு நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டதும் அது என்ன ஆயிற்று? அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணிறார். இங்க பாருங்க, நம்ம மனமடிவை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் கட்டளையிட்டா அடுத்த செகண்ட் அது நடந்திருக்கும். ஆமே. உடனே யோனா பாருங்க, அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷம். நம்ம ஆசையா ஒருத்தங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கும் போது நம்ம முகத்தை கூட பார்க்காம அதை வாங்கிட்டு ஒருத்தங்க போனாங்கன்னா நம்ம பின்னாடியே போய் வாங்கணும்னு தோணும்ல. இந்த ஆமணக்க பாருங்க, நெகேமியாவை பாருங்க. நெகேமியா வந்து அலங்க இடிக்கப்பட்ட செய்தியை கேட்டு ஓன்னு உட்கார்ந்து அழுறாரு. அழுதுட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது காரியத்தை கை கூடி வர பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவருக்கு டியூட்டி பார்க்க போறார். எங்க போறார் அப்படின்னா அரண்மனைக்கு, ராஜாவுக்கு திராட்சை ரசம் பரிமாற போகும்போது ராஜா அப்படி பார்க்கிறாரு. இங்க பாருமா, உன் முகம் ஒரு மாதிரி இருக்கே, உனக்கு என்ன வேணும் நீ கேளு அப்படின்னு ராஜா சொன்னதும் வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன? அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஓ இதுதான் யோனா பண்ணாதது இதுதான். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, இவர் தீர்க்கதரிசி கிடையாது, இவர் சாதாரண ஆளு. ஆனா நம்ம ஆளு தீர்க்கதரிசி. நம்மலாம் ஃபுல் காஸ்பல் விசுவாசிங்க. அவங்க ஏதோ பேர் கிறிஸ்தவர்கள், ஆனா அவங்க தான் கரெக்டா இருக்கிறாங்க நிறைய விஷயத்துல. ஆமே. நீ கேட்கிற காரியம் என்ன? ராஜாவே நீர் வாழ்க இப்படி பார்க்கிறான். இப்படிதான் பார்க்கணும். என் மனமடிவை மாற்றும்படி ஒரு ஆமணக்கு செடி முளைச்சதும் நமக்கு ஒரு பலன் வந்தது, அந்த பலத்தை நம்ம ஆரம்பிச்சிடறோம். ஆமே. எல்லாத்தையும் நம்புறோம். இந்த பூஸ்ட்னு ஒரு ஆட் வந்துச்சு. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை
எனர்ஜி. எல்லா வீட்டில் பார்த்தாலும் பூஸ்ட் குடிச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, ஏன்னா அது குடிச்சிட்டு இப்படி பார்க்கறது எங்க? நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம்? எதை நம்பி இருக்கிறோம்? அவருடைய வேலையும் அவருடைய செயலும் இல்லாம எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருந்தாலும் நடக்காது. ஆனால் அவருடைய வேலையும் அவருடைய செயலும் இருக்குமானால் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் நடந்தே தீரும். ஆமென். தாவீத இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி செபிக்கிறேன், டைம் போயிட்டு இருக்கு. தாவீத இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் பண்ணியாச்சு. அப்ப அடுத்த ராஜா யாருன்னு கண்டிப்பா யாருக்கு தெரியாட்டியும் தாவீதின் தகப்பனுக்கும் தாவீதின் சகோதரர்களுக்கும் நல்லாவே தெரியும். இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிந்ததும் சவுல ஒரு பொல்லாதாவை பிடிக்குது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற நல்ல சுரமண்டலம் வாசிக்க தெரிந்த ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும், அப்படி யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது அது ஈசாயின் மகன் ஒருவன் இருக்கிறான். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 19வது வசனம் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ரொம்ப திறமையானவன், யுத்த வீரன் அப்படிலாம் சொல்லும்போது அவனை கூட்டிட்டு வா அப்படி சொல்லி 19வது வசனத்துல, அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று. இந்த நியூஸ் கேட்டதும் ஈசாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? நேத்தான் அபிஷேகம், இன்னைக்கு அரண்மனையிலேருந்து ஆஃபர் வந்துட்டு அவ்வளோதான், இனி தாவீதை அடுத்து எங்கே தான் போய் பார்க்க முடியும்? அரண்மனையில். அதனால ஈசாய் அப்படியே கூப்பிட்டு, அதுவரை தள்ளி வச்சிட்டு இருந்த ஈசாய் இப்பொழுது கூப்பிட்டு 1 சாமுவேல் 16:20 அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு, இப்ப நல்ல கழுதையில் அனுப்பி விடுறான். தாவீது அங்க போனதும் அடுத்ததும் ஈசாய்க்கு நியூஸ் வருது, தாவீது இங்கேயே நிக்கட்டும். ஈசாய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இனி அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி அவன் யாருதான்? ராஜாதான். கன்ஃபார்ம் ஆகிட்டாரு. கொஞ்ச நாள் ஆகல, தாவீது திரும்பி வராரு. என்ன தாவீது, அது அங்க யுத்தம் நடக்குதான், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஈசா இப்படி பார்த்தார், போய் ஆடு மேய். சிலர்லாம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது அப்படிதான் அனுப்பிவிடுவாங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்பிவிடுவாங்க. இப்போ திருப்பி ஈசாய் கூப்பிடுறார், கூப்பிட்டு உன் சகோதரர்களில் போய் விசாரிச்சுட்டு வா, அப்பா கழுத மிதிச்சேன்னா ஓடிரு, அங்க இருக்கு, நீ ஒரே ஓட்டமா ஓடி. அவர் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்திருப்பாரு, எல்லாமே நடக்குது எல்லாமே நடக்குது. அப்ப இவன் போனானா அப்படியே அந்த கழுதையில போப்பா, நடந்து போயிடாத, ஏசி பஸ்ல தான் போனோம், ஸ்லீப்பர்ல தான் போனோம். 4 இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறேன். எப்படி போக? நடந்து போ. சென்னைக்கு போகணும், நீ இப்பவே நட. என்னமா நேத்து என்ன ஃப்ளைட்ல எல்லாம் அனுப்பி விட்டீங்க, நீ போதும் ஓடிரு. அழகா சொல்வார், ஒரே ஓட்டமா ஓடி. 17வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல, நீ இந்த அப்பத்தெல்லாம் எடுத்துட்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் ஓடி ஓடு. ஆனா இந்த ஓட்டம், ஹல்லேலூயா, பல நேரத்தில் பாருங்க, எல்லாமே நடக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களாம் ஆண் பார்ப்பாங்க, அது ஒண்ணு இல்லைன்னு ஆகும். அந்த ஒண்ணு இல்லை இவனுக்கெல்லாம் நடக்காதுன்னு பார்க்க வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சவுல் கிட்ட தாவீது போகும்போது சகோதரர்கள் யாருமே தடுக்கலையே. ஆனா இப்ப போகும்போது தாவீதை பார்த்து கேட்குறாங்க, ஏய் நீங்க எதுக்கு வந்த? அந்த கொஞ்சம் ஆடுகளை
யார்கிட்ட விட்டுட்டு வந்த? முதல்ல போகும்போது சகோதரர்கள் வந்து அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அப்பா இவன் அனுப்புன அந்த ஆடுகள் செட் பண்ணிட்டாங்க, இவனுக்கு இதுதான், இதை விட்டு இவன் வெளியே வர்றதுக்கு இவனுக்கு கிடைக்கணும்னா அப்பவே கிடைச்சிருக்கணும், இவனுக்கு நடக்கணும்னா அப்பவே நடந்திருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமயமும் தேவ செயலும் நேரிடாம நடக்காது. ஆனா இந்த இடத்துல தாவீது ஒரு வார்த்தையை சொல்வதை பார்க்க முடியும். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படிங்கப்பா. அப்ப தாவீதால அது ஃபீல் பண்ண முடியுது. இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கான வேலை வரும் தெரியுமா? உங்களால ஃபீல் பண்ண முடியும், உங்களால் அதை உணர முடியும். இந்த அக்கினி பற்றி எரிகிறது என்ன, அவனுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. அவன் கிட்ட போய் பார்க்க போகிறான். உனக்கான வேலை வரும்போது, உனக்கான நேரம் வரும்போது கர்த்தர் அதை உனக்கு உணர்த்துவார். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? எனவே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஐஸ்வர்யத்துக்காக ஸ்தோத்திரம், ஞானத்துக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம். அதை ஒருபோதும் சார்ந்து ஏமாறாதீங்க. பர்வதங்களை நோக்கி பார்த்து ஏமாறாதீங்க. ஆமென். அவைகளுக்கு மேலாய் ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். ஆமென். ஆண்டவரே, உங்க வேளையில நீங்க செய்வீங்கப்பா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கையில நான் இப்படி அடங்கி இருக்கிறேன்னு வைங்களேன், அவருடைய வேலை வரும்போது அப்படியே உயர்த்துவா. ஹல்லேலூயா. ஓ, அந்த கை எவ்வளவு உயரமான கை, எவ்வளவு மேன்மையான கை. ஆமென். அவருடைய உயர்த்தி வைப்பார். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவதும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் ஆமென் தருவதும் நீர். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிக்க போகிறோம். ஒரு அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆமென். இந்த வர்ஷிப்ல இப்பதான் எழுப்பியே ஓடுறோம். ஹல்லேலூயா. என்ன பண்ண, நேரம் ஓடுது. ஆமென். ஆண்டவரே, இந்த 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 சத்தியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 35:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய செயல் காணப்படும் போது, திராட்சை ரசம் ஊத்திட்டு இருக்கிறவன் மதில் கட்ட போறார். அதுவும் வீட்டுக்கு மதில் அல்ல, ஒரு ஊருக்கே மதில் கட்ட போறார். 52 நாள்ல அது கட்டி முடிச்சாச்சு. இன்னைக்கு வர அந்த மதிலை தொட முடியல. ஆமென். ஹல்லேலூயா. அது தேவ செயல். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கைகூடி வர பண்ணினார். பிரியமான கருத்து என்னைக்குமே புரிஞ்சுக்கோ, இது இருந்தா நடக்கும், அது இருந்தா நடக்கும். ஆண்டவர் சொல்வார், நான் இருந்தா தான் நடக்கும். என்னை இல்லாமல் உங்களால், இதுதான் ஆண்டவர் ஒரே லைன்ல சொல்லிட்டார். என்னை இல்லாமல் ஞானம், உனக்கு ஞானம் நான் தான்.
உனக்கு பலன் நான் தான், உனக்கு ஐஸ்வர்யம் நான் தான், உனக்கு நீதி நான் தான், உனக்கு வேகம் நான் தான். நல்ல கையை தட்டி உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கம் அடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய். ஆமென். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை கைவிடாதிரும். என்ன நிந்தை glory என்னை. ஆமென். என்ன உமக்காக யாவும், உமக்காக யாவும் சரி, உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது திருப்பாயம் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, ஐஸ்வர்யம் இருந்தாலும் போதாது, விவேகம் இருந்தாலும் போதாது, வேகம் இருந்தாலும் போதாது, நீங்க இருந்தா மட்டும்தான் நடக்கும். நீங்க இருந்தா மட்டும்தான். ஆமென். நீங்க இருந்தா மட்டும்தான். என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, வேறு யாரிடம் செல்வே, இம்மட்டும் நடத்தினீரே. உம்மையே நம்பி நீங்க இருந்தா மட்டும்தான். அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி, அப்பா உங்களுக்கு தெரியும்பா, நான் பேதைப்பா, நீங்க நடத்தினீங்கன்னா நான் திசை கட்டு போக மாட்டேன். நீங்க நடத்தினீங்கன்னா இனி ஒரு ஏமாற்றம் எனக்கு கிடையாது. எனக்கு நீங்க தான். நீங்க இருக்கீங்கிற ஒரே நம்பிக்கையில் சமயமும் தேவ செயலும் நேரிட்டால் காரியம் நடக்கும், காரியம் வாய்க்கும், காரியம் கைகூடி வரும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நல்ல கைகளை சற்றி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்தீர், செபிக்க வைத்தீரப்பா. எங்களோடு பேசினீங்கப்பா. வேகமோ ஐஸ்வர்யமோ ஞானமோ அறிவோ இருந்தா மட்டும் போதாது. உங்க டைம், உங்க கிரியை, இதுதான் மெயின். நீங்க தான் மெயின்பா. எங்க ஞானம் நீதி எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே ஆகாதுப்பா. நீங்க தான். உம்மை சார்ந்து உம் கரத்தில் அடங்கி உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, உம்மால் காரியங்கள் வாய்க்கப்பட
எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உணர்வும் இந்த வெளிச்சமும் மங்காதபடி காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.